அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா படைக்கும் பொழுது மலக்குமார்கள்ட்ட சொல்லி பூமியிலிருந்து மண் எடுத்துட்டு வர சொன்னான். அப்போ மலக்குமார்கள் பூமியிலிருந்து பல இடங்களிலிருந்து மண் எடுத்து வந்தாங்க. அந்த மண் ஒவ்வொரு நிறத்துல இருந்து. அதனால தான் அவங்களிலிருந்து உருவான மனிதர்கள் ஒவ்வொரு நிறத்துல இருக்கிறாங்க. வெள்ளையாக, சிவப்பாக, கருப்பாக, பொது நிறமாக இன்னும் பல நிறங்கள்ல இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால அந்த மனுஷன் வாழ்ந்து உலகத்துல மரணித்ததுக்கு பின்னால அவங்கள அடக்கப்படுதல்லவா? அந்த மனிதன்ட மண் எங்கே இருந்து எடுக்கப்பட்டதோ, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தானே எல்லா மனிதனும் உருவானாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்தெந்த மனிதன்ட மண் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அந்தந்த இடத்துல தான் அவர்கள் அடக்கப்பட்டுறாங்க. உலகத்தில் அடக்கப்படும் பொழுது அந்தந்த மனிதனுக்கு எந்தெந்த இடத்துலேருந்து மண் எடுக்கப்பட்டதோ அந்தந்த இடத்துல தான் அந்தந்த மனிதனுக்கு கபரு தோண்டப்படுது. அதனால தான் மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்து நுஹ்ரான்னு சொல்லி 3 தடவை கபரை நாங்கள் மண்ணால்